ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே எலெக்ஷன் ஃபால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வி ஷேப் ரெக்கவரி. ஸோ ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸோ அன்னைக்கு டியூஸ்டே ஃபால் பார்த்தீங்கன்னா ஃபுல் வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் 100% ஃபால் ரெக்கவர் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை டச் ஆகிட்டு கிராஸ் பண்ண பார்த்துச்சு. பட் ஆனால் ஹெவி செல் ஆஃப். ஸோ செல்லிங் ப்ரெஷர்னால அகைன் கீழே வந்துச்சு. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் செல்லிங் ப்ரெஷர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 180 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சால்டேஷன். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப டவுன்ஃபால். ஸோ இந்த லைஃப் டைம் ஹை கிராஸ் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7% கிட்ட அப் ட்ரெண்ட். ஸோ ஒரு சின்ன கன்சல்டேஷன் ப்ராஃபிட் புக் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரேலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5% கிட்ட இன்னைக்கு அப். ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ லைஃப் டைம் ஹை கிராஸ் ஆகிட்டு மேலே சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ரியாலிட்டி. ஸோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை. ஸோ லைஃப் டைம் ஹை கிராஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே அப் மூவ். ஸோ ரியாலிட்டி செக்டரும் இன்னைக்கு நல்ல மூமெண்ட் ஃபாலோடு பை மீடியா செக்டர். ஸோ மீடியா செக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு பாஸ்ட் ஒரு 2 months-ஆவே ஃபுல் கன்சல்டேஷன் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்து இன்னைக்கு மேலே வந்திருக்கு. ஸோ ஸ்டாக் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சி லிமிடெட். ஸோ ஆர்எஸ்சி லிமிடெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னைக்கு 3% கிட்ட அப். ஸோ ஆர்எஸ்சி லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10-year பாண்ட் இஷ்யூ பண்ண போகுது. ஸோ 4 to 7 crores அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ண எய்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3% ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எம்போசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் செல் ஆஃப் இன்னைக்கு அரௌண்ட் 3.13% கிட்ட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு மைனஸ். ஸோ பிளாக் ஸ்டோன்ற யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 to 70% ஸ்டேக் இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஸ்டாக் நல்ல டவுன் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா. ஸோ கேஸ்ட்ரால் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புது செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக லூப்ரிகன்ஸ் ஃபார் எஸ்யூவிஸ் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ்ட்ரால் இந்தியா 3.63% அப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டாக்ஸ் இந்த அல்ட்ரா ப்ளஸ் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அம்புஜா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 to 3% கிட்ட அப். ஸோ ஜிஎஸ்டி ரேட் கட் எதிர்பார்க்காதனால பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல மூமெண்ட் இன்னைக்கு. ஸோ ஜிஎஸ்டி ரேட் கட் இருந்துச்சுன்னா சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எஃப்ஐடி டேட்டா பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு எஃப்ஐடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸ் இன்னைக்கு அரௌண்ட் 2.5K crores கிட்ட இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.